24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலமன்டே தேனீச்சக்கல் அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கொல்லப்படுறாரு. ஹீரோ இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாரு. கில்லர் யாரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பாரை காமிக்கிறாங்க. இங்க பினு அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எதுக்குன்னா இங்க போதை மருந்து யூஸ் பண்றதா தகவல் வந்திருக்கும். அவங்கள கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கும்பலும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல வச்சு எல்லாரு கூடயும் சண்டை போடுறாரு. அவங்க வச்சிருந்த போதை மருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்றாரு. மறுநாள் எல்லா போதை மருந்தையும் ஸ்டேஷனுக்கு வெளியில வச்சிருக்காங்க. அங்க கிளைனாங்கிற ஒரு லேடி போலீஸ் வராங்க. சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, போட்டோ எடுக்கணும்னு எஸ்ஐ சொல்றாரு. எல்லாரும் அங்க வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப சுஜா அப்படின்ற ஒரு டிராபிக் போலீஸை காமிக்கிறாங்க. அது என்ன பார்த்ததும் ஹெல்மெட் போடுற, உன் உயிர் மேல உனக்கு அக்கறை இல்லையான்னு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரியவர் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. டிராஃபிக் அதிகமாகுது. இவங்க அங்க வந்து அந்த பெரியவரை வண்டி எடுக்க சொல்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விடுமான்னு சொல்றாரு. இவங்களும் தள்ளி விடுறாங்க. அந்த ஹெல்மெட் போடாம வந்தவர்கிட்டையும் சேர்ந்து தள்ளுங்க, அப்பதான் விடுவேன்னு சொல்றாங்க. அவங்களும் சேர்ந்து தள்ளுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்த கிளைனாங்கிற லேடி போலீஸும் சுஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேரும் ஒன்னா தான் தங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிளைனாவை பொறுத்த வரைக்கும் 2 தங்கச்சி இருப்பாங்க. அவங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. சுஜாவை பொறுத்த வரைக்கும் சொந்தம்னு யாரும் கிடையாது. கிளைனா மட்டும்தான் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு டிராஃபிக் போலீஸாக வேலை பார்க்க பிடிக்கல. ஸ்டேஷனில் வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. என்ன பண்ணலாம்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறவங்களை கண்டுபிடிச்சா அது கமிஷனருக்கு தெரிய வரும். அது மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டேஷனுக்கு வந்துடலாம்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. மறுநாள் சுஜாவும் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்து போகிறாங்க. எப்படியாவது ஒரு ஆள் சிக்குவான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் அவங்கள ஃபாலோ பண்ணி வரான். சுஜாவோட பேக்கில் வாக்கி டாக்கி இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்ன்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். நைட்டு ஆயிடுது. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எவனும் சிக்கல, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சரி நீ கிளம்பி வீட்டுக்கு வான்னு அவங்களும் சொல்கிறாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஆள் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சேஃப்டி பின் இருக்கான்னு கேட்குறாரு. ஆள் சிக்கிட்டான்னு நினச்சி விசில் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற போலீஸ் அங்கே வந்து பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஷரத்துன்னு சொல்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்றாங்க. சார் நான் எதுவுமே பண்ணலேன்னு சொல்கிறாரு. எதுவானாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கணும் கூப்பிட்டு போகிறாங்க. ஷரத்தை விசாரிக்கிறாங்க. எந்த தப்பும் பண்ணலேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கிளைனா ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அவன் அப்பயே சொன்னான், நான் தான் கேட்கலேன்னு புலம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஷரத்தும் எதில் இருக்க பஸ் ஸ்டாப்ல இருந்து இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும், ஏன் இனிமே பார்த்துட்டு இருக்க, இங்கிருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. இது என்ன உங்கள் இடமா, நான் எங்கே வேணாலும் இருப்பேன்னு அவரும் சொல்கிறாரு. மறுபடியும் வந்து தன்னோட வேலையை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷரத்தும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. மறுநாள் காலையில் ஹீரோயின் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிளைனா ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. பதிலுக்கு இவங்களும் சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஒரு கார் ரோட்டோரமாக வந்து நிற்கிது. என்னது நோ பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே அங்கே போகிறாங்க. காரிலிருந்து ஏசிபி இறங்குறாரு. உடனே அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. முன்னாடி சரத் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஹீரோயின் அவரை பார்த்து ஏசிபி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவர் என்னோட மாமான்னு சொல்றாரு. அன்னைக்கு நடந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்க நிறைய போலீஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல ஷரத் கார்ல வந்து இறங்குறாரு. இதை அவங்களும் பாக்குறாங்க. 2 பொண்ணுங்க ஷரத்தை பார்க்க நல்லா இருக்கான்ல அப்படின்னு பேசுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நீங்க எல்லாம் டிரைவர் தானே, காரை ஓரமா நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் இவர் டிரைவர்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. சாப்பிட்ற இடத்துல ஷரத் நிக்கிறாரு. ஹீரோயின் பக்கத்துல வந்து என்ன சார் உள்ள சாப்பிடாம இங்க வந்து சாப்பிட்றீங்கன்னு கிண்டலா கேட்குறாங்க. இவர் பணக்காரன் மாதிரி காட்டியிருப்பாரு. இப்பதான் டிரைவர்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவரை பத்தி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தேன், இப்பதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. டேய் அந்த காரை நீ எடுத்துட்டு போய் அவரை டிராப் பண்ணிடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஹீரோயின் கிளம்புறாங்க. ஷரத் அவங்க கிட்ட வீட்டுக்கு எப்படி போவீங்கன்னு கேட்குறாரு. பக்கத்துல தான் வீடு இருக்கு, நடந்தே போயிடுவேன்னு சொல்றாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ மழை பெய்யுது. தன்னோட கோட்டை எடுத்து அவங்கள கவர் பண்ணுறாரு. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரத்தோட கம்பெனியில் நிறைய கார் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வேற வேற காரை எடுத்துட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு போறாரு. இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது காரை செக் பண்ணுறாங்க. எஸ்ஐ தான் காரை நிப்பாட்டுறாரு. உள்ள சுஜா இருக்கிறத பார்த்துட்டு நீ தான் இருக்கியாமா, சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் இன்ஸ்பெக்டரும் இருப்பாரு. இவங்க போறத ஒரு மாதிரியா பார்க்குறாரு. ஹீரோயினோட பல நாள் கனவு நிறைவேறுது. ஸ்டேஷனுக்கு மாற்றிருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முத நாளே இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை கோர்ட்டுக்கு போக சொல்றாரு. அவங்களும் ஷரத்தை வர சொல்லி கார்ல போறாங்க.
இந்த லேடியோட விசா முடிஞ்சு போயும் இங்க தங்கியிருப்பாங்க. இந்த விஷயமா தான் கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப வழியில ஸ்டேஷன் கான்ஸ்டபிளை பார்த்து அவரையும் வண்டியில ஏற சொல்றாங்க. அவரும் ஒரு குற்றவாளியா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இவரோட பேர் ஆறுமுகம். சரத் அவரை பார்த்ததும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஆறுமுகம் சரத்தை பார்த்து தெரிஞ்ச ஒரு மாதிரி பேச வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. சரத்தும் ஆறுமுகமும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் அமைதியா வர்றாங்க. ஹீரோயின் கான்ஸ்டபிள் கிட்ட என்ன கேஸ்ன்னு கேட்குறாங்க. ஒரு கொலை பண்ணியிருக்கான்னு அவரும் சொல்றாரு. காரை விட்டு இறங்கி ஆறுமுகம் சரத்தை பார்த்துக்கிட்டே போறாரு. இதை கவனிச்ச ஹீரோயின் உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்குறாங்க. அவரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சரத் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ எந்த கார்ல போகணும்னு ஆசைப்பட்டியோ அதை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இப்ப வர முடியாது, நான் டியூட்டியில் இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்கள சந்தோஷப்படுத்த தான் இந்த காரை எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், 2 மணி நேரம் பெர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க. அவரும் வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. சரத் கூட ஜாலியா கார்ல போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹீரோயினோட பிறந்த நாளை நல்லா கொண்டாடுறாங்க. சரத் அவங்கள வீட்டில் விட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பேசிக்கலாம், நீ கிளம்புன்னு சொல்றாங்க. ஹீரோயின் தூங்க ரெடி ஆகுறாங்க. அப்ப யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. திறந்து பார்த்தா சரத் தான் அங்க நிக்கிறாரு. என் மேல நிறைய தப்பு இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும், இனிமேலையும் அதை மறைக்க விரும்பலன்னு அந்த விஷயத்த சொல்ல வர்றாரு. அப்ப யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. சரத்தும் கிச்சனுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. கதவை திறந்தா இன்ஸ்பெக்டர் தான் நிக்கிறாரு. உனக்கு பிறந்த நாள்னு சொன்னேல, அதுதான் விஷ் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் தர்றாரு. அதே மாதிரி கதவையும் லாக் பண்றாரு. இவங்க லைட்டா பயப்படுறாங்க. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்குறாரு. இவங்களும் எடுத்துட்டு திரும்புறாங்க. அங்க அவர் நிக்கிறாரு. அவரோட பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரியா தான் பேசுறாரு. இதை சரத்தும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. சார் நான் தனியா இருக்கேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவரும் கிளம்புறாரு. வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிக்கிறாரு. இதை சரத் பார்த்து டென்ஷன் ஆகி பாத்திரத்தை தள்ளி விடுறாரு. கோபமா வெளியே வராரு. நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவ என்னோட லவர், நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பதிலுக்கு சரத்தும் கேட்கிறாரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் இவரை தான் லவ் பண்றேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவரும் சரத்தோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல வளர்மதிங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டு வேலை செய்யறவங்க. அவங்க வேலை செய்யற ஒரு வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பூனை கிச்சனுக்கு வருது. பூனையோட கால் தடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. உள்ள வந்து பாக்குறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்து பயந்து அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் 2 நாள் ஸ்டேஷனுக்கு வராதனால போலீஸ் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்பதான் இவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. ஆனா இன்ஸ்பெக்டர் இறந்து போனதை பத்தி வளர்மதி இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்கல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் உள்ள வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. டிவி நியூஸ் எல்லாத்துலயும் இதை பத்தி சொல்றாங்க. சரத் இது வரைக்கும் ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஒருவேளை சரத் இந்த கொலையை பண்ணிருக்கலாம், எஸ்ஐ கிட்ட இதை பத்தி சொல்லலாமான்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. சரத்தோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் சாலமன். இவர் தான் இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்காரு. உள்ள வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பாக்குறாரு. வீட்டுல கிடைச்ச எல்லா பொருளையும் செக் பண்றாரு. இன்ஸ்பெக்டரோட போன் எடுத்து பாக்குறாரு. லாக் ஆயிருக்கு. போன் ஸ்கிரீனை சைடு வியூல பாக்குறாரு. ஸ்கிரீன்ல இருந்து அச்சை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு செல்ல ஓபன் பண்றாரு. வீட்டுல வேலை செஞ்ச வளர்மதியை காணோம், தேடிட்டு இருக்கோம்னு எஸ்ஐ ஹீரோ கிட்ட சொல்றாரு. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் எத்தனை மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல இருந்தாரு, அந்த சமயம் யார் யார் டியூட்டில இருந்தாங்க எல்லாத்தையும் வர சொல்றாரு. எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினும் நிக்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட நீ எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனேன்னு கேக்குறாரு. அவங்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி கடைசியா எத்தனை மணிக்கு அவரை பார்த்தேன்னு கேக்குறாரு. அதுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க. பதில் சொல்லுன்னு சத்தமா கேக்குறாரு. அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. நீ ஏன் டென்ஷனா இருக்க, ஆளே ஒரு சைஸா இருக்காரு, கொஞ்ச நாள் சமாளிப்போம்னு எஸ்ஐ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்த்தா வாசல்ல ஹீரோ நிக்கிறாரு. உள்ள வந்து நீ ஏன் மயங்கி விழுந்த, எந்த டயத்துல இன்ஸ்பெக்டரை பார்த்தேன்னு கேக்குறாரு. அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கேள்வி அவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களும் பயந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இறந்து போன இன்ஸ்பெக்டரோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு எஸ்ஐ கிட்ட கேக்குறாரு. அடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு லேடி கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய கைரேகை கிடைச்சிருக்கு. ஆனா கில்லர் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வீட்டை கிளீன் பண்ணிருக்கான். ஆனா கைரேகையை மட்டும் ஏன் விட்டு வச்சான்னு தெரியலன்னு சொல்றாங்க. வளர்மதி தப்பிச்சு வேற ஊருக்கு போறதா போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. உடனே போலீஸ் எல்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்காங்க. புர்கா போட்டுட்டு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு தான் வளர்மதியா இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. எல்லாரும் அவங்கள மறக்கிறாங்க. அடுத்த சீன்ல எதுக்காக ஊரை விட்டு ஓட பார்த்த இன்ஸ்பெக்டரை ஏன் கொலை பண்ணனு வளர்மதிட்ட கேக்குறாங்க. எனக்கு நல்லா சம்பளம் கொடுத்தாரு, நான் நல்லா தான் இருந்தேன்,
நான் ஏன் அவரை கொலை பண்ண போறேன்னு பதில் சொல்றாங்க. சரி நீ கொல்லல, ஏன் ஊரை விட்டு ஓட பார்த்த, யார் கொன்னாங்கன்னு கேட்கிறாரு. என்னோட வீட்டுக்காரர் பேர் ஆறுமுகம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜெயிலேருந்து வெளியே வந்தாரு, அவர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அவர் ஏன் இந்த கொலையை பண்ணணும்னு ஹீரோ கேட்கிறாரு. நானும் இன்ஸ்பெக்டரும் தொடர்புல இருந்தோம், இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்ஸ்பெக்டரை அவர் கொலை பண்ணிருக்கணும், என்னையும் கொலை பண்ணுவாருன்னு நினைச்சுதான் இந்த ஊரை விட்டு போக பார்த்தேன்னு சொல்றாங்க. சரி எப்படி உன்னோட வீட்டுக்காரர் தான் கொலை பண்ணாருன்னு கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்கிறாரு. அவரோட கத்தி அந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து தர்றாங்க. அன்னைக்கு இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல ஆறுமுகத்தோட கத்தியை பார்த்த பிறகுதான் அதை எடுத்துட்டு வேகமா கிளம்பி போயிருப்பாங்க. அடுத்த சீன்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த லேடி கிட்ட ஆறுமுகத்தோட கைரேகை கிடைச்சிருக்கான்னு செக் பண்ண சொல்றாரு. அவங்களும் செக் பண்ணிட்டு ஆமா சார் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அன்னைக்கு ஆறுமுகம் ஷரத்தை பார்த்துக்கிட்டே போவாரு. இதெல்லாம் அவங்களோட மைண்ட்ல வந்து போகுது. அடுத்து நிக்கிங்கிற ஒரு போதை மருந்து டீலரை ஹீரோ விசாரிக்கிறாரு. சார் எங்களோட எல்லா சரக்கையும் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போயிட்டாரு, எங்களுக்கு நஷ்டம் தான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்றாரு. அவர் பேசுறத வச்சே இவர் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. எஸ்பி எல்லாரையும் திட்டுறாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணிருக்காங்க, இன்னும் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணல, சீக்கிரம் இந்த கேஸை முடிங்கன்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் போடுற சவுண்டு கேக்குது. ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு. அங்க இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வளர்மதி கிட்ட கோமா பேசிட்டு இருக்காங்க. சார் இவங்க தான் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப்னு எஸ்ஐ ஹீரோ கிட்ட சொல்றாரு. நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோ அவங்க கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி வளர்மதியும் போக சொல்றாரு. விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நைட்டு ஆறுமுகம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வீட்டுக்கு வராரு. அவரோட ஒய்ஃப் மேல பயங்கர கோபத்தில் இருக்காரு. அவங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. போலீஸ் மாறு வேஷத்துல சுத்தி இருக்காங்க. ஆறுமுகத்தை பார்த்ததும் பிடிக்க வராங்க. அவர் அறிவால வச்சு எல்லாரையும் வெட்ட வராரு. அவர் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. ஹீரோ அவரை அடிச்சு இழுத்துட்டு போறாரு. ஏன்டா இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணேன்னு கேட்கிறாரு. நான் எந்த கொலையும் பண்ணலன்னு அவரும் சொல்றாரு. அவரோட கத்தியை காமிச்சு இன்ஸ்பெக்டரோட வீட்டுல இருந்து உன்னோட ஒய்ஃப் தான் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க, உண்மையை சொல்றாரு. நான் கத்தியை எடுத்துட்டு போனேன், ஆனா கொலை பண்ணல. ஒரு திருட்டு வழக்குல இன்ஸ்பெக்டர் என்னை அரெஸ்ட் பண்ணாரு. பாதி நகையை வளர்மதி கிட்ட கொடுத்துட்டு போனேன், மீதி நகையை தான் போலீஸ்கிட்ட கொடுத்தேன். நான் ஜெயில இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் கூட இன்ஸ்பெக்டர் தொடர்புல இருந்தாரு, அந்த நகையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதனால 2 பேரையும் கொலை பண்ண முடிவு பண்ணேன். அன்னைக்கு நைட் அவரை கொலை பண்ணிட்டு அந்த நகையும் எடுத்துட்டு போறதுக்காக தான் அவரோட வீட்டுக்கு போனேன். உள்ள போய் பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் இறந்து கிடந்தாரு. பயத்துல கத்தி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. உண்மையிலே நகையை இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காரான்னு தெரிஞ்சுக்க அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. ஆமா சார் நகை கொஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுஜா கதவை திறந்து உள்ள வராங்க. அப்ப ஒரு பாலை ஃபோர்ஸா அவங்க மேல எறிகிறாரு. அவங்களும் டக்குன்னு பிடிச்சிடறாங்க. பரவாயில்லையே டக்குன்னு பிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த பாலை வாங்குறாரு. இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒருத்தர் தன்னோட கடையிலிருந்து மருந்தெல்லாம் காணாம போனதா புகார் கொடுத்திருப்பாரு. இன்ஸ்பெக்டர் இறந்த அன்னைக்கு அந்த ஏரியாவில் இருந்ததா சொல்லியிருப்பாரு. இது அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சார் அன்னைக்கு நைட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்காக போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல தான் டாக்ஸில ஏறினேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல வண்டி எதுவும் பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா சார் ரெட் கலர் மினி கூப்பர் கார் ஒன்று இருந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. இதையெல்லாம் ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. அந்த கார் யாரோடது, அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண சொல்றாரு. ஹீரோயின் சரத்தோட ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல சரத் நாளைக்கு தன்னை பார்க்க வரலைன்னா தற்கொலை பண்ணிக்க போறதா அனுப்பிச்சிருக்காங்க. இத சரத்தோட ஃப்ரெண்டு சரத்து கிட்ட காட்டுறாரு. அவரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல கவர்மெண்ட் லாயர் ஹீரோ கிட்ட நீ ஏன் தேவையில்லாம யோசிக்கிற, இது 100% தற்கொலை தான், அவரோட கண்ணை வச்சு அவரே சுட்டு இறந்து போயிருக்காருன்னு சொல்றாரு. இல்ல இது தற்கொலை கிடையாது, இது கொலை தான், நான் உண்மையை கண்டுபிடிப்பேன்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்த சீன்ல கிளைனாவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரத் நிக்கிறாரு. ஹீரோயின் கோபமா வந்து ஷரத்தை பலார்னு அறவிடுறாங்க. ஷரத்தும் நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் போதை மருந்து அதிக அளவு கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனா பாதியத்தான் கணக்கு காட்டுவாரு, மீதி போதை மருந்தை நிறைய ஆட்களை வச்சு வெளியே வித்துருவாரு. அப்படித்தான் இன்ஸ்பெக்டர் ஷரத்தையும் யூஸ் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு ஹீரோயினோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு வீட்டுல விட வராரு. அப்ப ஹீரோயின் ஷரத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு இப்படி ஒரு பிறந்த நாளை நான் கொண்டாடினதே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்ல வந்திருப்பாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ற வேலையை இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இது வரைக்கும் நீ நிறைய வேலை பார்த்திருக்க, அதுக்கான பணத்தை போய் அவர்கிட்ட வாங்கிருன்னு சொல்றாரு. பணத்தை வாங்க வீட்டுக்கு போறாரு. அங்க இன்ஸ்பெக்டர் இறந்து கிடக்கிறாரு. அதனாலதான் இவரோட கைரேகையும் அந்த வீட்டுல இருந்திருக்கும். அந்த ஆறுமுகத்தை ஏன் அப்படி பார்த்தேன்னு கேக்குறாங்க. நானும் அவனும் சென்னையில ஒன்னா ஜெயில இருந்தோம்னு சொல்றாரு. என்ன ஜெயில இருந்தியான்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க. என்ன நம்பு, சின்ன வயசுல தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக ஜெயிலுக்கு போனேன். நான் ஜெயில இருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்ஸ்பெக்டர் என்னை மிரட்டி வேலையெல்லாம் வாங்கினாரு, என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல வீட்டுல கிடைச்ச கைரேகைய வேற ஸ்டேட்ல இருக்கிற குற்றவாளியோட ஒத்து போதான்னு செக் பண்ண சொல்லியிருப்பாரு. செக் பண்ணிட்டு தமிழ்நாடு போலீஸ் ஷரத்தோட டீடைல்ஸை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஷரத் ஹீரோயின் கிட்ட என்ன நம்புன்னு சொல்றாரு.
அந்த இடத்துக்கு கிளைனா வந்து இவனை தான் ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ஏன் என்ன தேடிக்கிட்டு இருக்காரு, நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிரேன்னு ஷரத் சொல்றாரு. இவன் ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. கிளைனாவும் யோசிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் ட்ரெஸ் மாத்துறதுக்காக ஒரு ரூம் இருக்கும், அங்க யாரும் வரமாட்டாங்க. ஷரத்தை யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. நீ இங்கேயே கில்லரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் அப்பப்போ வந்து ஷரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வராரு. 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கேள்வியில அவங்க கிட்ட கேட்கிறாரு. சகஜமா பதில் சொல்ற மாதிரி நடிக்கிறாங்க. சரி வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ஹீரோ ஃபேமிலி கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்காரு. சீக்கிரம் கேஸை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இறந்து போன இன்ஸ்பெக்டரோட வீட்டில் தான் இவர் தங்கியிருக்காரு, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு இவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல ட்ரெயின் போறதுனால ரூமே அதிருது. அந்த அதிர்வுல லேம்ப்ல இருந்து ஏதோ கீழே விழுகுது. என்ன விழுந்திருக்குன்னு எடுத்து செக் பண்றாரு. அடுத்த சீன்ல 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஹீரோயின் ஷரத்தை பாக்குறதுக்காக உள்ள வராங்க. ஆனா அவர் அங்க இல்ல, ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் இருக்காருன்னு நினைச்சு ஸ்கிரீனை ஓபன் பண்றாங்க. அங்க ஹீரோ தான் இருக்காரு. என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டைய தேடிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஷரத்தை பயங்கரமா அடிச்சு வாயெல்லாம் மூடி கட்டி வச்சிருக்காரு. ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், அதை ஷரத்துக்கிட்ட காமிக்கிறாரு. அடுத்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாரு. இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த வீடியோ இன்ஸ்பெக்டரோட செல்லு தான் இருக்கும், அதனாலதான் இவரோட பார்வையெல்லாம் ஹீரோயின் மேல இருக்கும். இந்த வீடியோ எப்படி இன்ஸ்பெக்டரோட செல்லுக்கு வந்துச்சு, உனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு. ஆனா நீ ஷரத்தை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்க, அவர் உன்னை தொந்தரவு பண்ணுவார்னு நினைச்சு அவரை கொலை பண்ணிருக்க. நீ ட்ரைனிங்ல ஷூட்டிங்ல நல்ல ஸ்கோர் பண்ணிருக்க. உன்னோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்றாரு. சார் நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு கால் தடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஷூ எடுத்து அவங்கள போட சொல்றாரு. அவங்க போடாம இருக்காங்க. ஷூவை போடுன்னு சத்தமா சொல்றாரு. அவங்களும் போட்டுட்டு நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்லி அழுகுறாங்க. இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வெளியில் தான் அந்த கால் தடம் கிடைச்சிருக்கும். ஒரு மோதிரத்தை எடுத்து அவங்க கிட்ட காமிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுல இருந்த லேம்ப்ல இருந்து இதை எடுத்திருப்பாரு. அதை அவங்களோட கை விரல்ல போட்டு விட்டு கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாரு. இந்த மோதிரம் எப்படி இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்துச்சுன்னு கேக்குறாரு. அவங்களும் அமைதியா இருக்காங்க. ஒரு பிரம்பு கம்பு எடுத்து கிளைனா கிட்ட தூக்கி போறாரு. இவங்களை அடிச்சு விசாரிங்கன்னு சொல்றாரு. கிளைனா பிரம்பை இடது கையில பிடிக்கிறாங்க. கையில மோதிரம் போட்டு எடுத்து அடையாளம் இருக்கு. இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ தானே இந்த கொலையை பண்ண, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பக்கத்துல வராரு. அவங்க கையில அந்த மோதிரத்தை போட்டு வராரு. கரெக்டா மேட்ச் ஆகுது. கிளைனா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிளைனா கிட்ட என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க கூட தொடர்புல இருக்காரு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அங்க ஹீரோயின் பாட்டு பாடிக்கிட்டே ரூம்குள்ள வராங்க. இன்ஸ்பெக்டர் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என்னடி அறையும் குறையுமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இவங்களும் ட்ரெஸ்ஸை கலட்டிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. இத பாத்ரூம்ல இருந்த இன்ஸ்பெக்டரும் ரெக்கார்ட் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கிளைனா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வருது. கருவை கலைச்சிடலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால இதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்து கருவை கலைக்கிறாங்க. இதை நினைச்சு கிளைனா ரொம்ப கவலைப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு பிறந்தநாள் வருது. சர்ப்ரைஸா வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க. ஜன்னல் கிட்ட வரும்போது 2 பேர் பேசுற சவுண்டு கேக்குது. ஸ்கிரீனை திறந்து பாக்குறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு. இவங்க கிட்ட என்ன டயலாக் சொன்னாரோ அதே டயலாக ஹீரோயின் கிட்டையும் சொல்றாரு. இதை பார்த்து கிளைனா ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. அவன் உண்மையிலே நம்மளை லவ் பண்ணல, யூஸ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறாங்க. ஹீரோ ஷரத்தை உண்மையிலே அடிச்சிருக்க மாட்டாரு, எல்லாமே போலியான செட்டப் தான், அதை அவரே தொடச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் நடந்தது பத்தி கிளைனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்டேஷன்ல ரைட்டரா இருப்பாங்க. ஒரு கொலை நடக்கும்போது என்னென்ன தடயம் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதையெல்லாம் கிளீன் பண்றாங்க. ஒரு தற்கொலை மாதிரி இருக்கும்னு நினைச்சு அப்படி செட்டப் பண்றாங்க. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன், ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் வலது கை யூஸ் பண்ணுவாரு, அவர் ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணியிருந்தா இப்படித்தான் வந்திருக்கும். ஆனா நீ இடது கை யூஸ் பண்றவ, அதுல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஹீரோயின் மேல பால் போடும்போது அவங்க வலது கை யூஸ் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. அப்ப கில்லர் சுஜா கிடையாதுன்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஹீரோ கோர்ட்டுக்கு வந்து அவர் கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரங்களையும் ஜட்ஜு கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுல நல்ல போதையில் இருக்காரு. கிளைனா அங்க வந்து ஏன்டா என்னை ஏமாத்துறேன்னு கேக்குறாங்க. உன்னை விட அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவளை இந்த ஸ்டேஷனுக்கே வர வச்சேன். உன்ன மாதிரி அவளையும் என் வலையில சிக்க வைப்பேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க, வா சந்தோஷமா இருக்கலாம்னு அவங்களை கட்டி பிடிக்கிறாரு. கிளைனாவும் செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே அவரோட கண்ணை எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சுட போறியா, அப்படின்னா உன்னோட 2 தங்கச்சியை யார் பாத்துக்குவா, உன்னால முடியாதுன்னு கிண்டலா பேசுறாரு. அந்த நேரத்துல ட்ரெயின் வருது. அவரை முறைச்சு பார்த்துட்டு அவரோட துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தடயம் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒரு தற்கொலை தான், எல்லா ஆதாரத்தையும் ஒப்படைச்சிட்டேன்னு ஹீரோ ஜட்ஜு கிட்ட சொல்றாரு. கவர்மெண்ட் லாயரும் இதை ஏத்துக்கிறாரு. இதோட இந்த கேஸ் முடியுது. ஹீரோ நம்மளை காப்பாத்த தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு கிளைனா புரிஞ்சுக்கிறாங்க.
அந்த 3 பேரும் ஹீரோ கிட்ட வராங்க. கிளைனா கண்ணீரோட ஹீரோவுக்கு நன்றி சொல்றாங்க. லவ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா லவ் பண்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து பண்ணணும்னு சொல்றாரு. உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அந்த 3 பேரும் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.